ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கனவா மீன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பெரிய வெங்காயம், இதோட 2 பச்சை மிளகா. இது நல்லா பொன்னிறமாக வறுத்த பிறகு இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வதங்கட்டும். இப்போ 2 தக்காளி, பெரிய தக்காளிங்கிறத 2 எடுத்துருக்கேன். இப்போ சால்ட்டு போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம் தக்காளியை. இப்போ 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போது நான் நல்லா வாஷ் பண்ணேன் கனவா மீனை இதில் ஆட் பண்ணுறேன். இதுலேருந்தே தண்ணி கொஞ்சம் நல்லா விட்டு வரும். ஒரு 3 நிமிஷம் நல்லா மசாலாவோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மீனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஆனால் 2 டம்ளர் தான் வைக்கிறேன். ஆல்ரெடி இதுலேருந்து தண்ணி விட்டு வரும். அதனால் 2 டம்ளர் வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து நல்லா கொதித்து வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டா நம்ம கனவா மீன் பிரியாணி ரெடி. பாருங்கள், இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நல்லா பொலன்னு வந்திருக்கு பாருங்கள், அடி எதுவும் பிடிக்காமல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.